Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார்ல இந்த வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா. இது எப்படி பண்றதுன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி பக்கோடா, சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு போன்லெஸ்ஸா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 120 கிராம் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 240 கிராமுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு நல்லா பைண்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா வந்து நல்லா வரும். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கபாப் மசாலா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட். நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 எக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலாவுமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மசாலா தான், எதுவுமே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ நான் வந்து ஒரு வாணலில் நல்லா எண்ணெயை வந்து காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே சாப்பிட்டு பாருங்கள். அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். சிக்கன் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து தான் இருக்கும், ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வாங்குகிற சிக்கனில் கொஞ்சமாக எடுத்து வச்சு இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ நான் இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஆனியன், லெமன், டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.